ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பூட்ஸ்ட்ராப் டியூட்டோரியல் உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லித்தரேன். ஓகே, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பூட்ஸ்ட்ராப்ன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, HTML, CSS, JavaScript இது மூணுமே சேர்ந்து ஒரு பூட்ஸ்ட்ராப் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இதனால நமக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நாம ஒரு டிசைன் ஒரு வெப்சைட்காக போடுறோம். அப்போ HTML, CSS, JavaScriptலாம் நம்ம எழுதி வச்சுப்போம். அதுவே வேற ஒருத்தவங்க எழுதி வச்சுட்டாங்க. ஓகேவா, அங்கேருந்து நம்ம யூஸ் மட்டும் தான் பண்ணிக்கிறோம். அவங்களே டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில். ஓகேவா, அதே நேரத்தில் அது ஒரு லைட் வெயிட். இப்போ நீங்கள் கோட் அடிச்சுட்டே இருக்கீங்க, அப்போ ஃபைலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, அந்த மாதிரி இல்லாமல் பூட்ஸ்ட்ராப்ன்றது எல்லா விதமான காம்போனன்ட்ஸும் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு இன்புட் பாக்ஸு, ஓகே, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு அண்டு செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன், அது எல்லாமே அவங்க ப்ரீ டிஃபால்ட்டாக டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ரெஸ்பான்சிவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, அண்டு அதே நேரத்தில் உங்களுக்கு மொபைல் அண்டு லேப்டாப், ஓகே, இது எல்லாத்துலேயுமே வேலை செய்யும். ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க, அது லேப்டாப்பில் மட்டும் வேலை செய்கிற மாதிரி இல்லாமல் மொபைல்லையும் வேலை செய்யும். இதுதான் நம்ம ரெஸ்பான்சிவ்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓகே. இப்போ காம்போனன்ட்ஸ் பாருங்க. செக் பாக்ஸ் பாருங்க எவ்வளோ டிசைனாக இருக்கு, அந்த கலர்ஸும் பாருங்க, அண்ட் டிசபிள் இருந்தால் எப்படி இருக்கும். இந்த மாதிரி ப்ரீ டிஃபால்ட்டாக அவங்களே டிசைன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. செக் பாக்ஸ்க்கு காம்போ பாக்ஸு அண்ட் டேட் டிக்கரு, லிஸ்ட் பாக்ஸு, பாஸ்வேர்டு, இங்கே பார்த்தீங்களா, பாஸ்வேர்டு, ரேடியோ பட்டனு, அதுக்கப்புறம் ஒரு செலக்டு, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஃபீல்டு, இது எல்லாமே அவங்க ப்ரீ டிஃபால்ட்டாக பூட்ஸ்ட்ராப்பில் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். அதான் காம்போனன்ட். அந்த காம்போனன்ட் ஜஸ்ட் நம்ம கால் பண்ண அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அட்வான்டேஜ் பூட்ஸ்ட்ராப்போடது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, பூட்ஸ்ட்ராப்போட ஐகான்ஸ். இப்போ நம்மளோட வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுக்கணும். ஓகே, நம்மளோட கிளைண்ட் கிட்ட. அப்போ ஐகான்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமே. ஒரு பட்டனாக இருக்கட்டும் சரி, ஒரு பட்டன்ஸை தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோமே. அந்த பட்டன் ஒரு பெருசாக இருக்கு. ஓகே, அந்த பட்டன், அந்த பட்டன் நம்ம ஷார்ட் ஃபார்மாக நம்ம ஐக்கானை வச்சு நம்ம பிரிப்போம். எக்ஸாம்பிள் அந்த எடிட்டு, டெலிட்டு, சென்டரு, மெசேஜ் சென்டர், ரிசீவர், ஓகே, இந்த மாதிரி ரீஃப்ரெஷ், இதுக்கு எல்லாமே நம்ம ஐகான்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பூட்ஸ்ட்ராப்ல ஐகான்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்படி காம்போனன்ட்ஸும் இருக்கு, டைரக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் ஐகான்ஸும் ப்ரீ டிஃபால்ட்னா அங்கே இருக்கு, நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் நம்மளோட பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இதை ஐகான்ஸ் கலர் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால் சேஞ்ச் பண்ணலாம், அண்ட் சைஸையும் நம்மளோட சேஞ்ச் பண்ண முடியும் இந்த பூட்ஸ்ட்ராப்போட ஐகான்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். இதில் பாருங்க, ரெஸ்பான்சிவாக இருக்கு. நீங்கள் பூட்ஸ்ட்ராப் வச்சு ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஐஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை டேபாக இருக்கட்டும், இல்லை உங்களோட லேப்டாப்பாக இருக்கும், எல்லாத்துலேயுமே வேலை செய்யும். ஓகே, எப்படின்னா நம்ம கோட் எப்படி ரைட் பண்ணணும், ஆக்சுவலாக லேப்டாப்பாக இருந்துச்சுன்னா ஃபாண்ட் சைஸ் ரொம்ப பெருசாக தெரியணும். இப்போ ஃபோனாக இருந்துச்சுன்னா ஃபாண்ட் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேவா, இதுதான் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இது பூட்ஸ்ட்ராப்ல டிஃபால்ட்டாக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இது நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா ரொம்ப அதிகமான லைன்ஸ் கோட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் CSS மூலமாக அடிச்சிங்கன்னா. ஓகே, இதே பூட்ஸ்ட்ராப்னா அவங்க தான் கோட் வச்சுட்டாங்க, ஜஸ்ட் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுதான் பெரிய அட்வான்டேஜ் நமக்கு இந்த பூட்ஸ்ட்ராப்ல. ஓகே, இப்போ பூட்ஸ்ட்ராப்போட அட்வான்டேஜஸ் பாருங்க. ஃபுல் ரெஸ்பான்சிவ்னா எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி. பிளாட்ஃபார்ம்னா என்னங்க, அது லினக்ஸ் ஓஎஸாக இருக்கலாம், இல்லை விண்டோஸ் ஓஎஸாக இருக்கலாம், இல்லை மேக் ஓஎஸாக இருக்கலாம், அதுதான் பிளாட்ஃபார்ம் சொல்ல வராங்க. ஆண்ட்ராய்டு, ஓகேவா, மேக், அந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் எல்லாத்தையும் இந்த பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணால் அது ஒர்க் ஆகும். ஃபியூவர் பக்ஸ், இந்த பக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். பக்னா என்னங்க, அந்த எரர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எரர்னா நீங்கள் ஒரு டிசைன் போடுறீங்க, எக்ஸாம்பிள் உங்களோட லேப்டாப்ல வேலை செய்யுது, ஃபோனில் வேலை செய்யல, அதுதான் பக்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது ரெஸ்பான்சிவ், அந்த பக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் பக்ஸ் வராது, ரொம்ப இருந்தாலும் ஃபியூவர் பக்ஸ்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் சப்போர்ட் எனி பிளாட்ஃபார்ம். சப்போர்ட் எனி பிளாட்ஃபார்ம்னா அந்த ஓஎஸ் எல்லா ஓஎஸ்லையும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் லைட் வெயிட், இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு லைட் வெயிட். ஏன்னா ஒரு யூசர் ரெக்வஸ்ட் அனுப்புறாங்க இந்த வெப்சைட்டுக்கு. அப்போ ரெக்வஸ்ட் அனுப்பும் போது டவுன்லோட் ஆகுது இல்லையா அந்த கண்டென்ட் எல்லாமே. அப்போ டவுன்லோடு ஒரு 5 MB அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லேட் ஆகும். ஏன்னா இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் ஆகி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த வெப்பேஜ் விசிபிள் ஆகுது. அப்போ லைட் வெயிட்டா இருக்கும் போது உங்களோட வெப்சைட்டும் ஸ்பீடா ஒர்க் ஆகும். ஓகேவா, அதனால லைட் வெயிட். அதே நேரத்தில் உங்களுக்கு அண்ட் அட்வான்ஸ்டு யூஐ காம்போனன்ட்ஸ். அட்வான்ஸ்டு யூஐனா ஒரு டெம்ப்ளேட்ஸ், அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே அவங்களே வச்சிருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் யூசிங் jQuery. அதுக்கப்புறம் ப்ரௌசர் கம்பேபிலிட்டி, அது எந்த ப்ரௌசராக இருந்தாலும் ஒர்க் ஆகும். பிளாட்ஃபார்ம்ன்றது ஓஎஸ்க்கு, எந்த ஓஎஸ்லனா ஒர்க் ஆகும். அண்ட் ப்ரௌசர் கம்பேபிலிட்டி எந்த ப்ரௌசரும் சரி. இப்போ எக்ஸாம்பிள் குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், அந்த மாதிரி சொல்றாங்க, அது எந்த ப்ரௌசர் இருந்தாலும் ஒர்க் ஆகும். அண்ட் கம்யூனிட்டி சப்போர்ட்ன்றது நம்மள மாதிரி டெவலப்பர்ஸ்க்கு ஏதாச்சும் நமக்கு தெரியல, பணம் தெரியலன்னா
நமக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணால் அவங்க ஈஸியாக வந்து எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் அவங்க சால்வ் பண்ணிடலாம். இதுதான் கம்யூனிட்டி சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பூட் ஸ்ட்ராப்போட வெர்ஷன்ஸ் V1 2 3 4 5. இப்போ 5 இதுதான் நம்ம கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 5.3 இந்த வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது பூட் ஸ்ட்ராப் 5. ஓகே, பூட் ஸ்ட்ராப்ன்றது 5 தான் உங்களுக்கு வரும். ஏன்னா ஒவ்வொரு வெர்ஷனையும் அந்த கிளாஸ் நேம் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, அதனால இப்போ கரண்டாக நம்ம உங்களுக்கு நான் நடத்த போகிறது பூட் ஸ்ட்ராப் 5ன்ற வெர்ஷன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா பூட் ஸ்ட்ராப் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா சிடிஎன்னு ஒரு சொல்லுவாங்க. சிடிஎன்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இது வந்து ஒரு லிங்க் டேக்காக இருக்கும். அந்த லிங்க் டேக் வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணி நம்மளோட ஹெட் டேக்குள்ள பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது இங்க பாருங்க min.css ஒரு CSS ஃபைல் கிடைக்கும். அண்ட் இந்த இடத்துல பாருங்க ஒரு min.js ஏன்னா சிஎஸ்எஸும் இருக்கும் ஜாவா ஸ்கிரிப்டே இருக்கும். ஓகே, இது ரெண்டுமே சேர்ந்தா பூட் ஸ்ட்ராப். சிஎஸ்எஸ்னா ஒரு டிசைன்ஸ் மட்டும் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி அலர்ட் பாப்அப்லாம் வரணும் அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா இதுல ஜேஎஸ் நமக்கு தேவைப்படும். ஓகே, இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்று யூஸ் பண்ணாலும் ஓகே தான். பாப்அப்ஸ்லாம் வேணும்னா ஒரு பாப்அப் வரணும்னா நம்ம இந்த ஜேஎஸ்ன்றது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவா? ஆனால் பேசிக்கு இந்த சிஎஸ்எஸ் மட்டும் போகுது. அண்டு டவுன்லோட் நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் இன்டர்நெட்ல இருந்து பூட் ஸ்ட்ராப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணதுனால இதுக்கு நமக்கு சம் ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. என்ன ப்ராப்ளம் வராது அந்த மாதிரி கிடையாது. ப்ராப்ளம்னா எப்படின்னா வந்து நம்மளோட வெப்சைட் வந்து ஸ்லோ ஆகும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணீங்க ஒரு வெப்சைட்டு, அந்த ஹோஸ்ட் பண்ணுற வெப்சைட் வந்து ஒரு உங்களோட கம்ப்யூட்டரில் ஹை ரேம் இருக்கும். ஓகேவா? ரேம் வந்து அதிகமாக இருக்கணும். எக்ஸாம்பிள் எப்படி தெரியுமா? ஒரு 28 GB ரேம் இருக்கணும். சிபியூஸ் அதிகமாக இருக்கணும். ஓகே, அப்படின்னா மட்டும்தான் உங்களோட வெப்சைட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது சிடின்றது இது ஃபுல்லாக அவங்களே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் நமக்கு கிடையாது. அதனால சிடின் பெட்டர். நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் அந்த டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னங்க, விஷுவல் ஸ்டுடியோ வந்து டவுன்லோட் பண்ணணும். நம்ம எப்பயும் போல நம்ம கோட் ரைட் பண்ணணும் இல்லையா? கோட் ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு விஎஸ் கோட் வந்து தேவைப்படும். அது நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்க, என்ன வாய்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வாய்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா விண்டோஸை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. ஆனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் நமக்கு தேவைப்படும். ஓகே, இல்லை HTML CSS சப்போர்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அண்ட் ஆட்டோ க்ளோஸ் டேக் அண்ட் ஆட்டோ ரீநேம் டேக். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரீநேம் பண்ணிக்கும். ஓகே, அடுத்தது பூட் ஸ்ட்ராப் 5 குயிக் ஸ்பின்னர்ஸ். ஓகே, இதுவும் நமக்கு தேவைப்படும். இது பூட் ஸ்ட்ராப் 5க்காக, இது HTML-க்காக இது 3 எக்ஸ்டென்ஷனும், அண்ட் இது பூட் ஸ்ட்ராப்புக்காக இது ரெண்டுமே. இது பூட் ஸ்ட்ராப்புக்காக அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஃபார் சிஎஸ்எஸ் இருக்கு இல்லையா? இது வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இங்க பாருங்க ஒரு கிளாஸ்ல எழுதிருக்கீங்க. இப்போ பூட் ஸ்ட்ராப் கால் பண்ணும்போது அந்த கால் பண்ணும்போது சஜஷன் பண்ணும். எனக்கு தெரியாது, எக்ஸாம்பிள் நான் வந்து BTN டைப் பண்றேன், அதுவே எனக்கு வந்து சஜஷன் பண்ணும். அந்த BTN அந்த கண்டெய்னர் அந்த மாதிரி CON அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் டைப் பண்ணா என்னென்ன இருக்கு இந்த பூட் ஸ்ட்ராப்ல அந்த மாதிரி அதுவே எனக்கு சஜஷன் பண்ணும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லைவ் சர்வர்னா என்னங்க, அந்த HTML ஃபைலை ரன் பண்ண வைக்கிறதுக்கு லைவ் சர்வர் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம லைவா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ விஎஸ் கோட் டவுன்லோட் அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போங்க. இதை கிளிக் பண்ணி உள்ள போனோடனே விஎஸ் கோட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணலாம், காஸ்ட்லாம் எதுவும் கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, அப்படியே டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து அப்படியே நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட டெஸ்க்டாப்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன ஃபோல்டர் நேம்னா பூட்ஸ்ட்ராப் 5 டியூட்டோரியல் அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இந்த ஃபோல்டர் வந்து விஎஸ் கோட்ல இருந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா விஎஸ் கோடை வந்து நான் ஓப்பன் பண்ணணும். விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ண உடனே Ctrl+ன்றதை கொடுத்தீங்கன்னா ஜூம் ஆகும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஜூம் பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்க முடியும். அண்ட் இதில் வந்து நியூ ஓப்பன் ஃபோல்டர் இருக்கும். சாரி, ஓப்பன் ஃபோல்டர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப் போங்க. டெஸ்க்டாப்ல வந்து பூட்ஸ்ட்ராப் 5 டியூட்டோரியல் இருக்கும். ஜஸ்ட் செலக்ட் ஃபோல்டர். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணும். இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். ப்ளஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல index.html அப்படின்றத நான் கொடுக்குறேன். எனக்கு ஒரு HTML ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அண்டு இப்போ இதில் தான் நான் HTML கோட் வந்து நான் ரைட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ நான் எக்ஸ்டென்ஷன் வந்து நான் அப்படியே லைனை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. நம்ம இன்ஸ்டால் பண்ண HTML அண்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது HTML அண்ட் CSSன்னு சொல்லிட்டு. இதான் அந்த எக்ஸ்டென்ஷன்.
இந்த எக்ஸ்டென்ஷனோட அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ நான் HTML டைப் பண்ணுறேன், அதுவே எனக்கு சஜஷன் பண்ணுது. HTML5 கிளிக் பண்ணால் எனக்கு எல்லா கோடையும் அதுவே அடிச்சு கொடுத்துருது. ஓகேவா, இந்த HTML ஹெட்டு, மெட்டா, டைட்டில், பாடி எல்லாமே கொடுத்துருச்சு. இதுதான் இந்த HTML CSSோட அட்வான்டேஜ். அண்டு வேற என்னன்னா, ஆட்டோ ரீநேம் டேக் அண்ட் ஆட்டோ க்ளோஸ் டேக்னு ஒன்று இருக்கும். ஆட்டோ ரீநேம் டேக் வந்து பார்த்துடலாம். ஆட்டோ ரீநேம் டேக்னா இப்போ H1 டேக் வந்து நான் கிரியேட் கொடுக்குறேன், கொடுத்த உடனே H2வா மாற்றுறேன். நான் இங்கே மாற்றினா எனக்கு வந்து இன்னொரு க்ளோசிங் டேக்லையும் சேஞ்ச் ஆகும். இதுதான் ஆட்டோ ரீநேம் டேகா, இதுதான் அட்வான்டேஜ். அண்ட் ஆட்டோ க்ளோஸ் டேக்னா என்னன்னா, ஆட்டோமேட்டிக்காக இப்போ எக்ஸாம்பிள் இதை ரிமூவ் பண்ணிடுறேன், நான் கிரேட்டர் தென் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது இல்லையா, இதுதான் ஆட்டோ க்ளோஸ் டேக்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா பூட் ஸ்ட்ராப்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்தோம். பூட் ஸ்ட்ராப் அந்த இருக்கு, பூட் ஸ்ட்ராப் 5 குயிக் ஸ்பின்னு சொல்லிட்டு இதில் போயிட்டு நம்ம ஏதாச்சும் ஒன்று நான் அடிக்கிறேன். இது எப்படின்னா, இது ஒரு டேக்ஸ் மாதிரி தான். ஃபார்ம்னு கொடுக்குறேன், ஃபார்மில் வந்து இமெயில் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு கொடுக்குறோம். எனக்கே அது டிசைன் எல்லாமே முதற்கொண்டு எனக்கு கோட் அடிச்சு கொடுத்துரும். ஓகேவா, பாருங்க ஒரு டிவுக்குள்ளார நீங்கள் ஃபார்ம் டேப்குள்ளார இது கொடுக்கணும். ஓகே, அது லேபிள் அண்ட் இன்புட்டு, இமெயிலு, ஃபார்ம் கண்ட்ரோலு, அது நேம், ஐடி, அந்த பிளேஸ் ஹோல்டர் எல்லாமே எனக்கு கொடுத்துருச்சு. ஓகேவா, அதுதான் சொல்லுவாங்க பூட் ஸ்ட்ராப் 5ஓட எக்ஸ்டென்ஷன். ஓகேவா, இன்னொன்று நம்ம பார்த்தோம் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்டெலிஜென்ஸ் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நான் H1 டேக் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். H1 டேக் கூட தேவையில்லை. ஓகேவா, அதுக்கு பட்டன் டேக் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் என்னோட அதை பார்க்கறதுக்கு முன்னாடி லைவ் சர்வர் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? லைவ் சர்வர், இந்த எக்ஸ்டென்ஷனோட அட்வான்டேஜ், பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த HTML ஃபைலை ரன் பண்ண வைக்கிறதுக்கு நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தாலும் ஓகே தான். அண்ட் நீங்க கோ லைவ்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன், எனக்கு ப்ரௌசர்ல இருந்து எனக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். பாருங்க, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா 5500 அப்படின்ற ஒரு போர்ட் நம்பர்ல வந்து ரன் ஆகுது நம்மளோட அந்த ஃபைல். இப்போ பாருங்க, ஜூம் பண்ணிக்கிறேன். இதை ஜூம் பண்ண உடனே ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டன்ல நான் எதுவுமே எழுதலை, அதனால ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் அண்ட் பார்டர் அந்த மட்டும் கலர் மட்டும் தான் நமக்கு வந்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, இதில் வந்து ஒரு பட்டன் நேம் வந்து சப்மிட் அந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். போய் பார்க்குறேன், பட்டனை பாருங்க, அது டிஃபால்ட் ஸ்டைல், இதில் எதுவுமே இல்லை. இதே நான் பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஸ்டைல் கொண்டு வரேன் மட்டும் பாருங்க. அதுக்கு நான் பூட் ஸ்ட்ராப் லிங்க் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு பூட் ஸ்ட்ராப் 5ன்றது நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இன்ட்ரோடக்ஷன் பூட் ஸ்ட்ராப் 5 அப்படின்றது வரும். இதில் ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா சிஎஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா, இந்த லிங்கை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இதுதான் பூட் ஸ்ட்ராப். ஏன்னா நம்ம வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைட்ல வந்து காமிச்சிருப்பேன் 5.3 இந்த வெர்ஷன் தான். ஆக்சுவலாக இது 5.0, இது 5.3, இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். நம்ம இந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்க இருக்கு சிலியன். அவங்க தனியாக கொடுக்கல போல. சரி, ஓகே, இதே இருக்கு பாருங்க. இங்கேருந்து ஜஸ்ட் நீங்கள் காப்பி என்ன பண்ணிக்கலாம், இங்கே இருக்க லிங்க் டேக்கை காப்பி பண்ணலாம். அவங்க தனியாக கொடுத்துருப்பாங்க லிங்க் டேக்கையே, அப்படி கொடுக்கல அவங்க. சரி, ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே இருக்க லிங்க் டேக் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க லிங்க் டேக்கை இல்லைனா நம்ம ஃபுல்லாக கூட நம்ம காப்பி பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த டெம்ப்ளேட்டே அப்படியே காப்பி பண்ணி அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இதில் வந்து இந்த பூட் ஸ்ட்ராப் லிங்க் அண்டு இது பூட் ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ் லிங்க் நான் நோட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இது சிஎஸ்எஸ் லிங்க், இது ஜாவா ஸ்கிரிப்ட் லிங்க். ஓகே, இது ரெண்டுமே நமக்கு வந்து தேவைப்படும். இது ரெண்டுமே இருக்கட்டும் நமக்கு. ஓகேவா, ஓகே, ரைட். இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டுன்றது இருக்கட்டும். அண்ட் இந்த இடத்துல வந்து பட்டன் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். பட்டன் டேக்குள்ள சப்மிட்டு. ஓகே, அதுக்கப்புறமா இப்போ அவுட்புட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும், நார்மலாக இருக்குது. ஓகே, பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிருக்கேன். பட் பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னா கொஞ்சம் பார்டர் வந்து ஷார்ப்பாக இருக்கு. அதுக்கப்புறம் ஃபேமிலி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா, நான் ஜூமிங் அதே தான் நான் சேஞ்ச் பண்ணேன், 200% தான். இப்போ பாருங்க, அண்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் சிஎஸ்எஸ் இன்டெலிஜென்ஸ் சிஎஸ்எஸ் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இதே இருக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபார் சிஎஸ்எஸ். இந்த எக்ஸ்டென்ஷன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுமே. ஓகேவா, பூட் ஸ்ட்ராப்ல வந்து இப்போ நான் காட்டுறவங்களுக்கு பாருங்க, கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட் வந்து கால் பண்ணிட்டு
டி டைப் பண்ணுறேன். எனக்கு சஜஷன் பண்ணலன்னா என்ன பண்ணணும், எல்லாருமே கண்ட்ரோல் ஸ்பேஸ்ன்றது கொடுப்போம். சஜஷன் பண்ணும் பிடிஎன் ஐஃபன் அதுக்கப்புறமா டேஞ்சர் இல்லை பிரைமரி நான் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ பட்டனோட ஸ்டைல் பாருங்க ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகே பாருங்க ப்ளூ கலர் இருக்கா, ப்ளூ கலர் அண்டு சப்மிட்னு இருக்கா, அது வந்து ஒயிட் கலர் இருக்கு. இதுதான் ஸ்டைல். நம்ம நான் ஹோவர் பண்ணும்போது கலரும் சேஞ்ச் ஆகுது. இதே அவுட்லைன் ஐஃபன் பிரைமரின்னு இருக்கு. அவுட்லைன் ஐஃபன் பிரைமரி இப்போ கொடுக்குறேன். பாருங்க அவுட்லைன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டா இருக்கும். நம்ம மவுஸ் கொண்டு போகும்போது அது வந்து பேக்ரவுண்ட் ப்ளூவா மாறும். ஓகே, இதுதான் பூட் ஸ்ட்ராப் சொல்லுவாங்க. இப்போ வந்து எல்லாமே கோட் எல்லாமே ரைட் பண்ணி வச்சிருவாங்க. அது ஜஸ்ட் நம்ம இந்த கிளாஸஸ் மூலமா கால் பண்ணிப்போம். இதுதான் பூட் ஸ்ட்ராப்போட அட்வான்டேஜ். ஓகே, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா ஃபியூச்சர் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.